அதிகாரம் அதனுடைய 41வது வசனம், நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நான் வாசித்ததான இந்த வசனத்தின் மூலம் அநேக காரியங்களை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கலாம். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு கூட பேச போகிறார். உங்களுடைய கலக்கங்களையும் உங்களுடைய வருத்தங்களையும் ஆண்டவர் உங்களை விட்டு அகற்றப் போகிறார். நீங்கள் எதற்காக வருத்தம் அடைந்து கொண்டிருக்கிறீர்களோ அதை ஆண்டவர் சீக்கிரமாய் உங்க கையிலே வாய்க்க பண்ண போகிறார். உங்களுடைய வருத்தம் யாவையும் ஆண்டவர் மறக்கும்படி செய்து உங்க வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிக்க போகிறார். என்னென்ன காரியம் உங்களை வருத்தப்படுத்தி கொண்டிருக்கிறதோ, எந்தெந்த காரியங்கள் உங்களை புலம்ப வைத்துக் கொண்டிருக்கிறதோ, எந்தெந்த காரியத்திலே கவலைப்பட்டு கலங்கி போயிருக்கிறீர்களோ அதை ஆண்டவர் வாய்க்கும்படி கர்த்தர் செய்ய போகிறார். இன்றைக்கு அநேக பேர் காரியம் நடக்கவில்லை என்று வருந்தி கொண்டிருக்கலாம். உங்களுடைய இருதயம் பாரப்பட்டு இருக்கலாம், துக்கப்பட்டு இருக்கலாம். ஐயோ, இந்த காரியம் எனக்கு நடக்கவில்லையே, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி இருக்கிறது? இன்னொரு பக்கம் அழுகை, இன்னொரு பக்கம் கவலை. இந்த மூணும் சேர்ந்து உங்க வாழ்க்கையை நெருக்கி கொண்டிருக்கலாம். குடும்பத்தை நினைச்சா வருத்தம் கவலை, பிள்ளைகளை நினைச்சா வருத்தம் கவலை, இன்னும் ஒரு வேலை கிடைக்கல வருத்தம் கவலை, இன்னும் என் வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை, இன்னும் என் ஜபம் கேட்கப்படல, இன்னும் ஆண்டவர் என்னுடைய ஜபத்திற்கு பதில் தரவில்லை, என்னுடைய வாழ்க்கையில துக்கம் இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில ஒரு கவலை என்னை வாட்டி கொண்டிருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்துல நான் வருந்தி கொண்டிருக்கிறேன், நான் அழுது கொண்டிருக்கிறேன், நான் உடைக்கப்படுகிறேன், நான் நெருக்கப்படுகிறேன். என் யாரிடத்தில் போய் சொல்லுவேன்? யார் எனக்கு இருக்கிறார்கள்? யார் எனக்கு உதவி செய்வார்கள்? இந்த நாளிலும் கூட ஆண்டவர் அந்த காரியத்தை சீக்கிரமாய் ஆண்டவர் கைகூடி வர பண்ண போகிறார். உங்களை அதிகமாய் வருத்தப்படுத்துகிற காரியம், உங்களை அதிகமாய் கலங்க வைக்கிற காரியம், உங்களை சோர்வுக்குள்ளாக்கி கொண்டிருக்கிற அந்த காரியம், இரவிலே தூங்க முடியாதபடி உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கிற அந்த காரியத்தை ஆண்டவர் சீக்கிரத்தில் கைகூடி வர பண்ண போகிறார். சொந்து போகாதீங்க, கலங்காதீங்க, நம்பிக்கையோடு இருங்க. ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார், உங்களை மறக்க மாட்டார். நிச்சயம் உங்க வாழ்க்கையில வருத்தம் யாவையும் மறக்கும்படி செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கண்ணோக்கி பாரும். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஏதோ ஒன்றை நினைத்து கலங்கி கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு காரியம் அவருடைய இருதயத்தை சோர்வுக்குள்ளாக்கி கொண்டிருக்கலாம், வருத்தப்படுத்தலாம், துக்கப்படுத்தலாம், கவலைப்பட வைக்கலாம். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சியை கொடுங்க, ஒரு சந்தோஷத்தை கொடுங்க, ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்க. ஆண்டவரே, நம்முடைய கரம் நம்முடைய பிள்ளைகளை தாங்கட்டும். இந்த ஜெபத்தின் மூலமா நம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.